நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் மட்டுமல்ல, அறிவாலயத்தின் அடித்தளத்தையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்பாராத தோல்வியை சந்தித்த திமுக இப்போது தனது கட்சி கட்டமைப்பை முற்றிலுமாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் திமுகவில் மீண்டும் செயல் தலைவர் பதவியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை தொண்டர்கள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை பலமாக ஒலிக்க தொடங்கியுள்ளது. திமுக வரலாற்றில் செயல் தலைவர் பதவி என்பது ஒன்றும் புதிதல்ல. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் இறுதி காலத்தில் கட்சி பணிகளை தொய்வின்றி நடத்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இப்போது அதே பாணியிலான ஒரு அதிகார பகிர்வு கட்சிக்கு தேவை என பலரும் குரல் எழுப்பி வருகின்றனர். ஆனால் அந்த பதவிக்கு யார் வருவார் என்பதுதான் இப்போது அறிவாலயத்தின் $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. ஒரு புறம் கட்சியின் இளைய முகமான உதயநிதி ஸ்டாலினை செயல் தலைவராக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். துணை முதலமைச்சராகவும் இளைஞரணி செயலாளராகவும் அடிமட்ட தொண்டர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் உதயநிதியால் மட்டுமே சோர்ந்து போயிருக்கும் கட்சியை மீண்டும் உற்சாகப்படுத்த முடியும் என்பது இவர்களின் வாதம். ஆனால் மறுபுறம் கனிமொழியின் பெயரை மூத்த நிர்வாகிகள் பலமாக முன்மொழிந்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் கட்சியின் வலிமையான குரலாக ஒலிக்கும் கனிமொழிக்கு பொதுமக்கள் இடையேயும் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் இடையேயும் ஒரு தனி மரியாதை இருக்கிறது. குறிப்பாக தற்போதைய முதலமைச்சர் விஜய் வசம் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான பெண் வாக்கு வங்கியை மீண்டும் திமுக பக்கம் திருப்ப கனிமொழி ஒரு சரியான தேர்வாக இருப்பார் என்று கட்சியின் ஒரு சாரார் நம்புகின்றனர். முதலமைச்சர் விஜயின் அரசியல் நகர்வுகள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனை சமாளிக்க உதயநிதியின் வேகமா அல்லது கனிமொழியின் அனுபவமா என்ற விவாதம் திமுகவிற்குள் ஒரு கௌரவ போராகவே மாறியுள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு முக்கிய முகங்களுக்கு இடையே இந்த அதிகார போட்டி தீவிரமடைந்ததால் அது கட்சிக்குள்ளேயே புதிய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையும் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறது. செயல் தலைவர் பதவி வருமா அல்லது மூத்த நிர்வாகிகள் மாற்றப்பட்டு புதிய வியூகங்கள் வகுக்கப்படுமா என்பது விரைவில் நடைபெற போகும் பொதுக்குழுவிலேயே தெரியும். 2026 தேர்தல் தோல்வி திமுகவை சிதறடிக்குமா அல்லது ஒரு புதிய தலைமுறை மாற்றத்திற்கு வழிவகுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.